நிறைய பேர்த்துக்கு நீங்க பரிகாரம் சொல்லியிருப்பீங்க, ஜாதகம் பார்த்திருப்பீங்க, ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பீங்க. அது வந்து இந்த பரிகாரத்துல ஒரு தீர்வு இல்லாம இருந்திருக்கும். இப்ப அந்த மாதிரி இருந்தாலும் இந்த திதிகள் மூலியமாக நம்ம தீர்வு கொடுக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். அவங்களுக்கும் வந்து சில சூழ்நிலைகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா மாறிடும். நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடக்க ஆரம்பிக்கும். இதை நீங்க கண்கூடா வந்து பார்க்க முடியும். அப்ப அந்த அளவுக்கு அதிக நுட்பம் வாய்ந்தது இந்த திதி அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ ஒரு மனிதனுக்கு 60% பிரச்சனையை நம்ம வந்து தீர்த்தர்றோம். ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரியறோம்னா எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. இருக்கா இல்லையா? ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னையும் இந்த இடத்துலதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா எப்படி இருக்கும்? ரொம்ப அது நல்லா இருக்கும் தெரியாம சார். தானே எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஜோதிடர்கள் யோசிச்சு பாருங்க, ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த இடத்துல ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது. நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். பிஹெச்டி படிச்சவங்க கூட எனக்கு தெரியும். ஏதாவது ஒரு ஜாதகத்தை கொடுத்தா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நடுங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். எதை ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது. அவங்க ராசியை வச்சு ஆரம்பிக்கிறதா, லக்னத்தை வச்சு ஆரம்பிக்கிறதா, வேற எதை வச்சு ஆரம்பிக்கிறது, திசா புத்தி வச்சு ஆரம்பிக்கிறதா, அல்லது கோச்சாரத்தாவது வச்சுதான் ஆரம்பிக்கிறதா, எதை வச்சு ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரியாம இருக்கிறவங்களுக்கும் இந்த வகுப்பு அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.